ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சேத்துல அடி வாங்கிச்சு, சோத்துல அடி வாங்கிச்சு. ஆனாலும் திருந்த மாட்டேங்கிற மனுஷன் திரும்ப திரும்ப வராரு. யான்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இதன் மூலமாக தான் பிரபலம் அடைய முடியுமா? வேற வாய்ப்பே இல்லையா? நெகட்டிவ் இமேஜ்லாவது என்ன பிரபலமாக்குங்கப்பா அப்படின்னு தானா வந்து டங்கு டங்குன்னு ஆடுறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வக்ரபதி வேலுமுருகன். அதாவது லாஸ்டா நடந்த கல்வி விருதுங்கள 4ஆம் கட்டமா நேத்து நடந்துச்சுல, அதுலயுமே அதுக்கு முன்னாடி நடந்ததுலயே வக்ரபதி வேலுமுருகனை சின்ன பசங்க மாணவர்கள் தெறிக்க விட்டாங்க. அதாவது நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்பவும் அதே மாதிரி நடந்திருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா பெண்கள், அதாவது ஒரு இஸ்லாம் சமூகத்துடைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒத்த சீட்டு தற்கொலை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்ப யூடியூப்லயும் பயங்கரமா எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. சோ அதனால இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மத்த ஒரு பெரிய மனுஷன் கேட்டீங்கன்னா, என்னப்பா சின்ன பசங்க நம்மளை கேவலப்படுத்துறாங்க, சரி நம்ம இதை பேசிக்க கூடாதா அப்படின்னு குச்ச உணத்துல, சரி நான் அது வேற விதமா பேசினேன், இந்த பசங்க தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க, அதை கடந்து போவாங்க. ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி காண்டி என்ன வேணா பண்ணக்கூடிய ஆளுங்கிறது நிரூபிச்சாரா. இவர்தான் ஒரு தலைவர்னு சொல்ல முடியாது. இவரு எந்த கட்சியும் தலைவர், அதாவது தமிழக வாழ்வு கட்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ வந்து திமுகவோட சீட்டை நின்று திமுக எம்எல்ஏ தானே இருக்காரு. சோ அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னத்த சொல்றேன்னு தெரியல. ஒரு தலைவருக்குலாம் சொல்லி தலைவர் நம்ம கேவலப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு தலைவர்னா கொஞ்சபட்ச ஒரு நாகரிகமாக இருக்கும். இவரு அதையும் கடந்து ஒரு 2ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர் மாதிரி பேசலாரு. அதனால இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நாம பிரபலப்படையின பப்ளிசிட்டி காண்டி விஜய் அவர்கள் திரும்பி செஞ்சிருக்காரு. விஜய சைட்ல இருந்து விஜய் அவர்கள் இல்ல கட்சியிலுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூட இவர் பேரையும் சொல்ற மாட்டாங்க. இவர் ஒரு ஆளையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து 1 to 1 கூட வரணுமா பேசுறதுக்கு. என்ன இது நியாயமா? இல்ல நியாயமா? என்னப்பா நீயா? அதாவது டிவிக்குங்கிற பேர்ல கட்சியை வச்சா இந்த வேலுமுருகன் விஜயனும் ஒண்ணா? இப்போ கம்பேர் பண்ணி நீங்க 1 to 1 கொஞ்சமா, அதாவது சினிமால இந்த வடிவேலு சொல்லுவார்ல, நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதாங்கிற மாதிரி இவரு நானும் பெரிய பெரிய அரசியல்வாதி தான், நானும் பெரிய அரசியல்வாதி தான் ஒவ்வொரு நாளும் மைக்க பிடிச்சு காட்டுற மாதிரி நடத்திட்டு இருக்காரு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் காருக்கு பிறகு ஒரு ஆளை கூட மதிக்கிறது கிடையாது. அது இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் பேருக்காது இந்த வேல்முருகன் அப்படிங்கிற பத்தி ஒரு ஒரு மாதிரி ஒரு பிம்பம் இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா தமிழ்நாட்டுல பெண்கள் சின்ன குழந்தைங்க இவருக்கு ஒரு மாதிரி பாக்குறாங்க. சோ அந்த நிலைமைக்கு யார் காரணம் கேட்டீங்கன்னா இதே வேலுமுருகன் தான். சோ இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணும்போது அந்த மக்களிடையே ஒரு சலிப்பு தான் வருது. இவர் ஏன் இருந்தாலு நார்மலா இருக்க மாட்டாங்க, அப்நார்மல் ஆயிட்டாரா, என்ன சின்னாலுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க மக்கள். சோ அதனாலதான் இன்னைக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டியா இருக்காட்டி என்ன பேசிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பெரிய கொம்பனா, அண்ணன் என்ன அண்ணன் சின்ன சின்ன பசங்க விட்டு என்ன பேச வச்சா நாங்க இதாயிரோமா மணி போட்டுறோமா? என்ன அண்ணன் ஒண்ணு, உங்க அண்ணனை விட பெரிய ஆளு சூப்பர் ஸ்டார், நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே கேள்விப்பட்டவனா, ரஜினிகாந்த் அவர் சிகரெட் பிடிக்கிறதுக்கு எங்களுடைய இளைஞர்களை பாதிக்கப்படுகிறான்னு சொல்லி அதுக்காக நான் எதிர்த்து அவருடைய பாபா படத்தை அந்த கேசட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய முந்திரி காட்டை கிடந்துச்சு. நான் படத்தை ஓடலாம் பண்ணேன். அது தெரியுமில்ல உங்களுக்கு. விஜயகாந்த் அவர்களே கேள்வி கேட்டவன். விஜயகாந்த் சுகன்யாவும் பாத்தீங்கன்னா பம்பரம் விட்டாரு தொப்பல அப்படிங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்டவன். இன்னைக்கு டாடி வந்து வீட்டுல இல்ல இடப்பட யாருல வீட்டுக்கு வேணா என்ன மாதிரியான இது முன்னெடுப்பு, அதெல்லாம் நல்ல விஷயமா அதை எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க என்ன புகிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்னுலா ரொம்ப யோக்கியமா பயங்கர பேசிருக்காரு. சோ இப்ப நம்ம வந்து அவர் பேசுறதுக்கு பயிர் கொடுக்குறீங்களா நினைக்கிறேன். ஆனா ரெண்டு கேள்விகளை மட்டும் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு இதை பார்க்கும்போது கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது இந்த ஒழுக்கம், தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் சொல்றீங்கல்ல, இது வந்து எதை வச்சு வரையறுக்கிறாரு இந்த வேலுமுருகன், இந்த வக்ரபுத்தி வேலுமுருகன்? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அது எல்லாருக்குமே தெரியும்ல, எல்லாருமே புரியும்ல, அது எல்லாம் தெரிஞ்சுதானே. 6 அறிவு இருந்தா நமக்கு எல்லாம் புரியும். ஓகேவா? அது சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. பொதுவா ஒரு தனிநபரா ஒருத்தனுடைய வாழ்க்கை முறைங்கிறது ஒழுக்கமா ஒழுக்கம் இல்லையா அதான் பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இவர் கம்பேர் பண்ணக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களாகட்டும், விஜயகாந்த் அவர்களாகட்டும், விஜய் அவர்களாகட்டும், இவங்க எல்லாம் சினிமால உற்சாகம், இவங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை முறையில ஒழுக்கமா தான் இருக்காங்க. புரியுதா? இப்போ விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நல்லவர். அவர் மக்களுக்காக நிறைய பண்ணிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்காக பெருசா பண்ணல. ஆனா ஒழுக்கமா இருக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகேவா? அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா இவங்க கட்சியில இப்ப அதே சினிமா கூத்தாடின்னு ஒருத்தர் இருக்காரு, கமலஹாசன் அவர்கள். ஆனா அவரையே இவர் பேச மாட்டேங்காரு. இப்ப எம்பி சீட்டை நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல, அவரு கூத்தாடி தானே. அவரு பண்ணாலும் அட்ராசிட்டியா? அவருடைய படங்கள் அவர் பண்ண சீன்ஸ் எல்லாம் எடுத்தா இப்ப லாஸ்டா அவர் இந்த வயசுல ஒரு படம் நடிச்சிருக்காரு. லாஸ்ட் இப்ப ஒரு படம் ஓடுது இல்ல, அந்த படத்துல அவர் என்ன மாதிரி கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு நம்மளுக்கே தெரியும். சோ அது கதாபாத்திரமா இருக்கனால நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தவர் தான் கமலஹாசன் அவர்கள். ஆனா அதை பத்தி தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தில் இவருக்கெல்லாம் எப்படி எம்பி சீட் கொடுப்பீங்க கேட்பாரா? அந்த வேலுமுருகன் கேட்க மாட்டேங்காருல, அதுக்கு தைரியம் இருக்கா? சோ நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா கலைஞர் அவருக்கு எத்தனை மனைவிகள் இல்ல, பொதுவா நான் கேட்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்குல்ல, அதை பத்தி நீங்க பேசுவாரா? இல்ல நீங்க சினிமாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சினிமால டாடி வந்து வீட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய கட்சி கூட்டணி கட்சியோட துணை முதலமைச்சர் அவர் பத்தி என்ன மாதிரி படிச்சிருக்காரு? லாலா கட ஜாங்கிரி அந்த பாட்டை பாத்துக்காரா இவரு? பாத்துக்காரா பாக்கலையா? எம்பிட்டு இருக்குது ஆசை அத கேட்டுக்காரா பாத்துக்காரா? இல்ல எனக்கு புரியல. எதை கம்பேர் பண்ணி இவங்கள விட விஜய் அவர்கள் ரொம்ப மோசமானவர், ஒழுக்கம் உள்ளவர் சித்தரிக்க பாக்குறாரு இவரு. இல்ல நான் கேட்கிறேன், உண்மையிலே சினிமால ஏன் எடுக்கணும்னு கேட்கிறேன். நிஜ வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கிற இதுல சமூகத்துல பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, 1008 பிரச்சனை, பெண் பிள்ளைகள் அப்படி அவ்வளவுக்குள்ள பாதிக்கப்பட்டாங்க. இவ்வளவு யோக்கியமானவர்னா ஏன் பெச்ச பிள்ளைங்களை இவன் அப்படி பண்ண சொல்லி அதுக்கு எதிராக பயங்கர ஆளுங்கட்சி இன்னைக்கு பயங்கர கேள்வி கேட்கணும்ல. ருத்ரதாண்டம் ஆடி வேண்டாமா? தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரத்தில் எவன்டா வரும் அப்படின்னு நின்று கேட்கணும்ல நெஞ்சதுக்கு. அப்படின்னா அந்த வேலுமுருகன் நம்ம சல்யூட் அடிப்போம்.
சரியான ஆளியா ஆனங்கச்சேன்னா தூக்கி போட்டு மிதிக்காரு அப்படின்னு. அதெல்லாம் கேட்கலையே, சைலண்டா இருந்தீங்க. அப்புறம் என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் பெண் பிள்ளைக்கு எதிராக கூடிய குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில. அதை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க மாட்டாராம். ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன தவறு விஜயாவில அப்படி என்ன ஒரு குற்றத்தை பட்டாலும் உங்களுக்கு அவ்வளவுக்குள்ள விஜயாவில் மேல கோவம் ஒண்ணும் கிடையாது. பொறாம அவரை பார்த்த உடனே. ஏன்னா டிவிக்கேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க இத்தனை ஆண்டு தான் ஆயிட்டு. ஆனா உங்க டிவிக்கேங்கிற பேரு தமிழ்நாட்டுல முக்கியமான தெரியாது. பண்ருடையதுன்னா உங்களே யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் டிவிக்கேங்கிறது நேத்து ஆரம்பிச்ச கட்சி. ஆனா உலகம் பூரா இப்ப தெரியுது. சோ உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வயிறு எரியுது. என்னப்பா இது நம்ம இத்தனை வருஷமா இந்த அரசியல் இருக்கோம் நம்மளுக்கு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ அந்த பசங்க அவ்வளவு பேர் அவங்கள கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? அப்ப அந்த சினிமா போட ஒரு கொண்டாடுறாங்க. அப்ப நம்ம கெடுக்கிற மாதிரி ஏதாவது பேசணும். அவங்களுக்கு கிடைச்சது ஒரே ஆயுதம் கேட்டீங்கன்னா கூத்தாடி. சினிமானா அங்க சினிமால வந்து அப்படிதான் நடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து டுயட் போடுறதால அது சினிமா. அதை பார்க்க தானே மக்கள் காசு கொடுத்து போறாங்க. இவரு சினிமா பார்க்கலையா? இந்த ஆளே வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படத்துல டங்கு குத்தாட்டம் போட்டவர் தானே. அது இன்னும் இருக்குல்ல. அப்ப என்ன யோக்கியத்துல விஜயாவில பத்தி குறை சொல்றாரு? எனக்கு அது மட்டும் தான் கேட்கணும்னு தோணுச்சு. அப்போ உங்களுடைய பப்ளிசிட்டி நீங்க நாம வந்து பிரபலம் அடையணும். பிரபலம் அடைஞ்சு இவரும் தாக்குனா இவரு வந்து எதுக்கு திமுகவை அப்ப அந்த கூட்டணி கட்சியில நம்மள மதிப்பாங்க, நம்மளுக்கு ஒத்த சீட்டாவது கொடுப்பாங்கன்ட்டு இவ்வளவுக்குள்ள மண்டி போறது என்ன விதமானது? அதாவது தனக்கு ஆலயத்துக்காக என்ன வேணா பண்ணலாம். ஒரு நார்மல் பர்சனா இருந்துட்டு அப்படியே அப்நார்மலா மாறாரு தெரியுமா இவரு? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி திரும்ப திரும்ப விஜயாவில பத்தி சீன்றது பாக்குறது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு, கேவலமா இருக்கு. சோ நாமளே இவரை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு சில கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அதனால இந்த வீடியோ மத்தபடி சின்ன பசங்களே பாத்தீங்கன்னா இவரை நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்ட போது நாம என்ன பெருசா கேட்க வேண்டியிருக்கு. சோ அதனால இதுக்கப்புறம் இவரை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சொல்லும் போது அதுக்கு ஒரு பதினெட்டு நம்ம பாயிண்ட் சொல்லணும்னு எனக்கு தோணுது. அதை என்னுடைய நண்பர்கள்ட்ட அதை ஷேர் பண்ணணும்னு தோணுது. அதுக்காக இந்த பதிவு. சோ இதுக்கப்புறம் உட்காந்து இதால பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவரு வந்து ஒரு அப்நார்மல் ஆயிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிற நிலைமையில பார்த்தோம். இவங்க வந்து அது கூட சிந்திக்க கூடாது. ஏன்னா இவரு தான் பாத்தீங்கன்னா தான் கட்சியில நின்னுதான் ஜெயிக்கலையே. திமுக ஒரு சீட் அப்புறம் திமுக காரங்க மாதிரி இவரும் செயல்படுவாரு. திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவாரு. சோ அதே மாதிரி இவரும் பேசிட்டு அதாவது விஜயாவில பத்தி அப்படியே பயங்கரமா சீண்டி கேவலப்படுத்தி நம்ம விமர்சனம் பண்ணா நாம எல்லாரும் உத்து நோக்குவாங்க. இதன் மூலமா வைரல் ஆகலாமா? இது கேவலம் இல்லையா? ஏன்னா இது அவரே சொல்றாங்க அவர் வாயால 20 ஆண்டுகள் நான் 40 ஆண்டுகள் அரசியல பயணிச்சிருக்கேன். என்ன வந்து இவ்வளவு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் நெகட்டிவா பேசி நெகட்டிவ் மூலமா என்ன வந்து பெரிய ஆகிட்டு இருக்காங்க, வைரல் ஆகிட்டு இருக்காங்க அவரே ஒத்துக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் மாறி அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து விஜயாவில பத்தி தப்பா பேசல, அவர் வந்து போய் யாரையும் கட்டி அப்படி பேசலாம் 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. இப்ப என்ன சொல்றாரு? விஜய் என்ன பெரிய கொம்பனா, அவன் என்ன பாட்டு எப்படி பாட்டு எடுத்திருக்கான் அப்படி பாட்டு எடுத்திருக்கான். இது புரியல. சில பேர் இதுல வந்து கமெண்ட் போறானுங்க. ஆமா அவர் சரியா தான் கேட்காரு. என்ன சரியா கேட்டாரு? தமிழ்நாட்டுல அண்ணன் பிரச்சனை பெண் பிள்ளைகள் பாலியல் குற்றங்கள் எதிராக வாய் திறந்தாரு. இவரு கண்டனம் தெரிவிச்சாரா? அதுக்கு எதிராக என்ன போராட்டம் நடந்தாரு வேல்முருகன்? தமிழக மக்களுக்காக பண்பாடு கலாச்சாரம் சொல்றாருல, அதுக்கு எதிராக என்ன போராட்டம் நடந்தாரு சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவுக்குள்ள அவர் வந்து உத்தமம் சொல்றப்ப அவர் வந்து உத்தமர் நல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த சில பேர் கமெண்ட் போடுறான் 1-2 பேர். அவனும் கேட்கிறேன் அப்படி என்னத்த நீங்க வந்து தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிற மாதிரி இவர் என்ன விஷயங்களை முன்னெடுத்தாரு? தமிழ் மக்கள் இப்ப வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா பாதிக்கப்படுதுல பாலியல் குற்றங்கள் அந்த விஷயங்கள்ல அதுக்கு எதிராக என்னத்தை பெருசா போட்ட மாட்டாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு பிஜேபி சேர்ந்த அண்ணாமலையாவது சட்டையை கழிட்டு சாட்டையை அடிச்சுக்கிட்டாரு தன்னை. தன்னால எதுவும் பண்ண முடியாத இடத்துல நிக்கிற ஒரு அண்ணனான வருதுன்னு அதை எல்லாரும் விமர்சனம் பண்ணா கிண்டல் பண்ணாங்க. அதையே ஒரு பக்கம் அவர் வந்து தான் வந்து கையாளாத தளத்துல நிக்கிறோங்கிறக்காண்டி ஒண்ணு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. அதுவும் ஒரு பப்ளிசிட்டிங்கன்னா அதையாவது அவர் பண்ணார்ல. இந்த வேலுமுருகன் என்னத்த பண்ணாரு? விஜய் அவர்கள் தான் துண்டு சீட்டா பிரசுரம் கொடுத்து உலகம் முழுக்க எல்லாத்தாரு ஆளுநர் போய் சந்திச்சாரு. இந்த முன்னெடுத்த கேஸ் இவரு என்ன பண்ணாரு? வக்ரபதி வேலுமுருகன் அந்த சமயத்துல என்ன பண்ணாருன்னு கேட்கிறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த வேலுமுருகன் பேசுறது கரெக்டுங்கிற மாதிரி சில பேர் பொங்கிட்டு வரீங்கல்ல, அவரு கரெக்டா தான் கேட்காரு. சினிமா கூத்தாடியில அதனால கரெக்டா கேட்காருன்னு சொல்றீங்கல்ல, என்ன கரெக்டா கேட்டாரு? விஜயாவில் இவ்வளவு நாள் சினிமா வாழ்க்கையில இருந்தாருப்பா. இவரு இவ்வளவு நாள் அரசியல் இவரும் தமிழக மக்களுக்காக என்னென்ன வாழ்க்கையில முன்னெடுத்து இருக்காரு சொல்லுங்க அப்போ. அதாவது இவரோட வாக்கெடுக்கலாம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் படங்களை எதிர்க்கேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேங்க பேர்ல பப்ளிசிட்டி ஆகிட்டு ஒரு பெட்டியை வாங்கிட்டு போய் சைலண்டா அவர் தான் உங்களுடைய கட்சிலாம் வேற ஒண்ணும் கிடையாது. சோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ண நினைச்சா அதுக்காக பதிவு மத்தபடி இந்த பத்தி இனிமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ ஏன்னா இதை பத்தி சின்ன பசங்களே நாக்கப்படுறமே கேட்டதுக்கு அப்புறம் இவர் நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்கு. அவர் பப்ளிசிட்டி இனிமேல் இந்த 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளருமே திரும்ப கரெக்டாக தான் கிடப்பாரு. சோ அதனால கடந்து போகலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச நினைக்கிறேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய இந்த 4ஆம் கட்ட கல்வி விருது விலங்கு விழால முடிவு தருவாயில மைக்க வாங்கி உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தாரு. அதை பார்க்கும்போது நான் அதை பத்தி பேசணும்னே முடிவு பண்றேன். அதான் கேட்டீங்கன்னா இப்ப நடந்த அந்த 4 கட்டமா நடந்த கல்வி விருது விழா இருக்குல்ல, அது மிகவும் சிறப்பா நடைபெற்று உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பெருமையா பேசியிருந்தாங்க. சோ அதனால முடிவுல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஹீரோ யார் தெரியுமா? மாவட்ட செயலாளர்கள் தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சோ அது மட்டும் அவர் சொல்லல, எப்பா நீங்களாம் இல்லைன்னா நானே இல்லப்பா, நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உணர்ச்சிபங்க பேசியிருந்தாரு. அது ஒரு சரியான ஒரு பேச்சு. அது கண்டிப்பான முறையில தேவை ஒரு தலைவருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா
ஒரு தலைவனா இருந்து நீங்க தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பணத்தாலேயோ பதவியால கிடையாது. "அப்பா நீங்க தான்ப்பா, சூப்பர்ப்பா, நல்லா பண்றீங்கப்பா" அப்படின்னு ஒரு பாராட்டி தோள தட்டி கொடுக்கும் தெரியுமா? அதுதான். அத பண்ணி பாருங்க. அடுத்த கட்டம் இன்னும் வேகமா ஓடுவாங்க. சோ அத பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அப்பா விஜய் அவர்கள் நம்மள பாராட்டிட்டார்ப்பா அப்படின்ட்டு. ஆனா இன்னொன்னு, இந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தான் நீங்க தெரியுது சில பேர். ஆனா அதுக்கு கீழ ஏகப்பட்ட பேர் தொண்டர்களா சின்ன சின்ன வேலை பொறுப்புல இருக்கக்கூடிய நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க நெறைய உழைப்பு போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய உழைப்புலாம் அந்த மாவட்ட செயலாளருக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆனா அதுக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஒவ்வொரு மேல இருக்கவங்க தான் அந்த இப்போ ஒரு விஷயத்த எடுத்து நம்ம ஒரு விஷயத்த ஒரு கேங்கா இருந்து ஒரு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு ஹெட்டா இருக்கிறவங்க தான் ஒரு பொறுப்பு கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க கீழ நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல விஷயத்த முன்னெடுப்பாங்க. ஆனா அந்த ஹெட்டுக்கு தான் அந்த பேரும் இது கிடைக்கும். அதே மாரி தான். மாவட்ட செயலாளர் அவர் சொன்னாரு. ஆனா அந்த மாவட்ட செயலாளர்னா அது கீழ உள்ள அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்குமே அந்த கிரெடிட் போய் கிடைக்கும். சோ அந்த மாவட்ட செயலாளர் மட்டும் தான் அந்த மாவட்ட செயலாளர்னு சொன்னாரு. ஆனா அந்த மாவட்ட செயலாளருக்கு கீழ உள்ள எல்லா உறுப்பினர்கள், கீழ்மட்டத்தில் உள்ள உறுப்பினர் எல்லாருக்குமே அந்த கிரெடிட் உண்டு. ஓகேவா? சோ எல்லார் பேரையும் சொல்ல முடியாதுல்ல. சோ அதனால அவர் இப்படி சிம்பிளா சொல்லிட்டாரு. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல முன்னெடுப்பு. சோ இத நான் பாராட்டணும்னு நெனச்சேன். சோ அத இந்த இடத்துல பாராட்டுறேன். சோ உங்களுக்கு அதாவது நான் பேசுற இந்த விஷயங்கள், இன்னைக்கு பேசுற இந்த வீடியோக்குள்ள ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, இல்ல இது சரி, தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.